Hi, this is Karthik from Ayush UG Doctors YouTube channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்தது. ஸோ அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி ஸோ இந்த 4 மருத்துவ படிப்புகளுக்கு நீட்டோடைய பேசிஸில் தான் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இந்த கவுன்சிலிங் எப்பவுமே லேட்டாக தான் நடத்துவாங்க. அதாவது அப்ளிகேஷன் ஆஃப்லைனில் லாஸ்ட் இயர் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் ஆன்லைனில் கொண்டு வந்தனால இமிடியேட்டாக அதாவது இன்னைக்கே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாதீங்க, பிக் பண்ண மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய என்கொயரிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் பர்சனலாக வேணும்னா இந்த வீடியோவில் தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இண்டிவிஜுவலாக. ஓகேவா? அதாவது வெப்சைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வருஷம் ஆயுஷ் கோர்சஸ்க்கு tnayushselection.org இந்த வெப்சைட் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் 3 அப்ளிகேஷன் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஆல் இந்தியா கோட்டா. ஆல் இந்தியா கோட்டான்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டுக்கான ஆல் இந்தியா. ஓகேவா? ஸோ ஆல் இந்தியா கோட்டான்றது ஓவரால் கிடையாது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் ஆல் இந்தியா கோட்டா சீட்டை மட்டும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் இண்டிவிஜுவலாக நடத்துவாங்க. இதை 3மே நீங்கள் அப்ளை பண்ணனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 3வது இருக்கக்கூடிய ஆல் இந்தியா கோட்டா எந்த ஸ்டேட்ல இருந்து வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் எல்லா ஸ்டேட்ல இருந்தும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் கோட்டா ஒன்லி ஃபார் தமிழ்நாடு டொமிசைல் மட்டும்தான். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஸ்பெக்டாஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வெப்சைட் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அகைன் சொல்கிறேன், tnayushselection.org. இதில் இன்னொன்று என்னென்னா ப்ராஸ்பெக்டாஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஆல் இந்தியா கோட்டா, கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான டேட் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீ எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இப்போ சொல்லிடுறேன். அதாவது ஃபஸ்ட்டு முக்கியமான டேட்டு சைடில் தெரியுது, பார்த்துக்கோங்க. அதாவது 24/7/2025 இன்னைக்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 8/8/2025. அதாவது அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரையும் உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க, டெட்லைன். இதில் என்ன அப்படின்னா நமக்கு கவுன்சிலிங் எங்கே நடக்கும், ஆன்லைனில் நடக்குமா ஆஃப்லைனில் நடக்குமா? ஏன்னா கன்ஃபியூசிங் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் வரையும் ப்ரீவியஸாக ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் கைபட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சென்னை போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணோம். பட் இந்த வருஷம் என்னன்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எம்பிபிஎஸ், பிடிஎஸ்க்கு கவுன்சிலிங் எப்படி நடக்குமோ அதே மாதிரியே சேம் பேட்டர்னில் இந்த வருஷம் ஆயுஷ் கோர்சஸ் நடத்த போகிறாங்க. அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இருப்பாங்களா, பிடபிள்யூடி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சென்னையில் தான் கவுன்சிலிங் நடக்கும். அவங்களுக்கு மட்டும், அதாவது 7.5 ரிசர்வேஷனில் வரக்கூடிய மாணவர்கள், ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சென்னையில் நடக்கும். மற்ற கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட்டு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆன்லைன்லையா ஆஃப்லைன்ன்றது சொல்லுவாங்க. ஆனால் ஆஃப்லைனில் நடக்காது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வெப்சைட் இந்த வருஷம் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறதுனால ஆன்லைன் கவுன்சிலிங் பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இப்போதைக்கும் கொடுக்கல. ஆனால் ஆன்லைனில் நடக்கிறதுக்கு தான் சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ கவுன்சிலிங் பொறுத்தவரையும் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இந்த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி, கமிஷனரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் கேம்பஸ், அரும்பாக்கம், சென்னை 6,106,000. ஸோ அகைன் சொல்கிறேன், கடைசி டேட்டு 8/8/2025. ஸோ அப்ளிகேஷன் பற்றி நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு டெமோ வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா?